Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு ஜென்ரலான வீடியோ. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு எந்த டாப்பிக்கும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறதில்ல. பட் இது எதுக்கு அப்படின்னா, ஒரு பிகினராக இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, லைக் வந்து ஃப்ளட்டர்னா என்ன, அவங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த ஃப்ளட்டர் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வந்து யூஐ டிசைனுக்கு மூவ் பண்ண போகிறாங்க, அதில் என்னென்ன விட்ஜெட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஏபிஐ வந்து எப்படி கால் பண்ண போகிறாங்க, ஃபயர் பேஸ் கூட எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் அதை எப்படி பில்ட் எடுக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் பேமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணிக்காண்டி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுடைய ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் ஃப்ளட்டர் எல்பிஎம் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. பட் அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ளோ வந்து கண்டினியூ பண்ணாமல் ஜஸ்ட் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவிலேருந்து கண்டினியூ பண்ணதுனால உங்களுக்கு அந்த பேசிக்கான கான்செப்ட் வந்து எதுவுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்காது. ஸோ அப்படி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அல்லது ஒரு அளவு இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், நிறைய டாபிக் வைஸாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஐ வந்து எப்படி கவர் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வந்து ஏபிஐ கால் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு இந்த இதில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ என்ன ரீசன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பேசிக்கான விட்ஜெட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணணும், அதில் எப்படி வந்து யூஐ டிசைன் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்ட் இருக்கும். ஃபார்மலாக ஒரு பிளக்கின் வந்து எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பட் அது எதுவுமே உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து மேபி வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம், ஃப்ளட்டர் இன் தமிழ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 46 வீடியோஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதில் தான் உங்களுக்கு என்ன பண்ணிப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்போம். அப்படி இல்லைனா ஃப்ளட்டர் ஃபார் பிகினர்ஸ்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக ஒரு 4 வீடியோஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓவராலாக எல்லாமே வந்து கவர் பண்ணிடுவோம். லைக் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு பிகினராக இருந்தாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து விட்ஜெட்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நேவிகேஷன், அதாவது ரவுட்டிங், லைக் ஒரு பேஜ்லேருந்து எப்படி இன்னொரு பேஜுக்கு வந்து அந்த பேராமீட்டரில் வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறது, எப்படி ப்ரீவியஸ் பேஜ்லேருந்து ஆஃப்டர் பேஜுக்கு வந்து மூவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து யூஐ டிசைன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 யூஐ டிசைன் வந்து நல்ல நீட்டாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ ரோனா என்ன, காலம்னா என்ன, எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராக்கர் ஷாப்புக்கு வந்து எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணணும், அப்புறம் கூகுள் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை எப்படி வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒரு காலேஜுக்கு எப்படி வந்து ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் மூவி ஆப் எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டிங்க, இதெல்லாம் யூஐ வந்து ஓரளவு முடிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஏபிஐ கான்செப்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுவும் வந்து நியரஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டில் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்திருக்கும். ஸோ இப்படி வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கீங்க, எனக்கு வந்து யூஐயில் வந்து எல்லாமே ஓரளவு கான்செப்ட் ஓகே அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃப்ரீ ஹோஸ்டிங் வந்து இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் வந்து நம்மளுடைய யூஆர்எல் வந்து போஸ்ட் பண்ணுறது, அங்கேருந்து எப்படி வந்து பிஹெச்பி யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஏபிஐ வந்து கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஓகே ஃபைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பிளாக் அண்டு கெட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், இப்போ லைவ் ப்ராஜெக்ட் மாதிரி ஸோ வெதர் ஏபிஐ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஏபிஐ வந்து எப்படி ஃப்ரீயாக கிடைக்கும், நம்ம எப்படி வந்து சைன்இன் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி வந்து கெட் பண்ணுறது, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்ட் கொடுத்துருக்கோம். அதையும் ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப் கொடுத்துருக்கோம், டூடு ஆப். ஸோ இதை தாண்டி நம்ம வந்து நிறைய ஆப்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் என்ன ஆப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஆப்பையும் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ இது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அது பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி இந்த பிளேலிஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை முடிச்சிட்டிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பிகினரை தாண்டி இன்டர்மீடியட்டாக இருக்கீங்க, ஓரளவு விட்ஜெட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது மூலமாக நீங்கள் பார்த்துட்டு இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதை க்ரியேட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோஸ்டிங்னா என்ன, ஏபிஐனா என்னென்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு மூவ் பண்ணுங்கள்.
ஸோ இப்படி மூவ் பண்ண மூலமாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா பில்டு எடுக்கிறது எப்படி. ஸோ வந்து இப்போ எல்லாமே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஏபிலாம் இன்டெகிரேட் பண்ணீங்க. ஸோ அப்போ அதை எப்படி வந்து பில்டு எடுக்கணும், எப்படி நம்ம மொபைலில் வந்து இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் இதிலே வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா இதை பார்த்து வந்து ஈஸியாக வந்து பில்டு எடுத்துக்கலாம். அப்படி பில்டு எடுத்துக்கப்புறம் நம்ம மல்டிபிள் லாங்குவேஜஸ்லாம் கொடுத்துருப்போம். இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ அடுத்தடுத்து ஒரு சின்ன அட்வான்ஸ் கான்செப்டாக கொடுத்துருப்போம். ஸோ லைக் வந்து ஸ்லைடர் எப்படி வைக்கிறது, ஸோ எப்படி வந்து பேனர்லாம் வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் சொல்லியிருப்போம். ஸோ எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஆப்பில் வந்து அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஆப் வந்து அப்படியே பில்டு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து இப்போ மேபி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் இதில் எதுவும் டவுட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு கரெக்டாக எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம்னு சொல்லுங்கள். நான் URL உங்களுக்கு டேரெக்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மூலமாக வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்கேஸ் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.